எந்திரா, எவ்வளோ நேரம் தான் தூங்கு? எந்திரி. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு என்னடா இன்னும் உட்கார்ந்துருக்க? எந்திரா, போய் ப்ரஷ் பண்ணு போறா. பேச்சு கொடுத்துருப்பா. தக்காளி இந்த சைடு வா, இந்த சைடு வா. போடு. டேய் என்ன பண்ணீங்க எல்லாம்? வாங்க. மாட்டிடா. அடி. அவ்வளோதான் பாரு. இல்ல பாரு, நீங்கடா போறீங்க. இவன் சொல்ல தாங்க முடியல. டேய் காலத்துக்கு வந்துட்டான். போன விட எங்க சொன்னாலும் ஒன்றும் சொல்லுவாங்க. நீ ஒரு அறிவு தாங்க, நீ ஒரு லூசு தாங்க, நீ ஒரு லூசு. போடு. யாருங்க? என்னடா? நீங்க கேண்டீன் போகலாம். காணலாம். கட்டிட்டு நாங்களும் இருக்கல. இப்போ கூட ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இருந்தால் தனியாக தான் இருக்கும். போடா அட்வைஸ் பண்ணது இங்கே வந்து சொல்லுவாங்க. அசிங்கம் அவனுக்கு தேவையா? டேய் லூசு, ரோட்டை பார்த்து நடடா, போனை பார்த்து நடக்காடா. தெரியாம தானே வந்தான். இப்படியெல்லாம் பேசுறவள வச்சுக்காத, கிளம்பு. ஃபோன் உடஞ்சிருச்சுடா. அவன் திட்டிட்டு போனா உனக்கு கஷ்டமா தெரியல, ஃபோன் உடஞ்சாதான் உனக்கு கஷ்டமா தெரியுது. நான் இனிமேல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்டா. நானும் குறைச்சிக்கிறேன்டா. யூஸ் பண்ணி பழகி போச்சுடா எனக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்கணும். டேய் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்ன? இன்னைக்கு இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீலில் வந்து 150 ரூபாய்க்கு 2GB நெட்டு, அப்புறம் 5GB அன்லிமிட்டெட் இதெல்லாம் போட்டுருந்தேன். என்னடா பண்ண? என்ன கேன போய் நினச்சான் அவன். டக்குன்னு ஆஃபர் கிளிக் பண்ணி ரீசார்ஜ் போட்டான்ல. டே அது ஃபேக்ரா. அந்த மாதிரி ரீல்ஸ் நானும் பார்த்துருக்கேன். மெசேஜ் தான் வந்துச்சா? இல்லை. ஆஹா, என்ன மச்சான் 37க்கு இனிமேலாச்சும் கரெக்டாக இருறேன். ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன்டா. என்ன? என் ஃபோனை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்கடா. என்ன? அவ்வளோதான், மூச்சு விட்ட போ. ஆமாடா, டெய்லி அவன் தானே மெசேஜ் பண்ணுறான். அவன் தான் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவன் தான் சொல்கிறான். அதனால தான் நான் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீ சீக்கிரம் வர, டைம் ஆச்சு, கடைக்கு போகணும். வரேன்டா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போலாம். எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குடா. ஏன்னா ஏதாச்சும் யூடியூப் இன்ஸ்டா எது யூஸ் பண்ணாலும் நீ இதான் யூஸ் பண்ணுற, இப்படி தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தானே சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணி கடுப்பாக இருக்குடா. ஒன்று ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணான்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. கண்ட லிங்க் எல்லாம் தொடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. எப்படியோ போ. இன்னைக்கு நான் அப்படி பண்ண மாட்டேன்டா. ஹெல்ப் பண்ணுறா. இதுக்கு மேலே நான் அது மாதிரி ஃபோனில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்டா. அப்போ நீ கரெக்டாக இருப்பியா? ஆ, ஃபோனை கொடு. இந்த ஃபோன் சரி ஆயிடுச்சு. டேய் உன்னை முட்டா போய் நினச்சேன். நீ இவ்வளோ ஜீனியஸா? என்னோட ஃபோனை ஹேக் பண்ணதே நான் தான்டா.
எப்போ பார்த்தாலும் ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என் குத்த கூட சரியாக பேச மாட்டேன். எனக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். நீ பேசாமல் இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்டா. இனிமேல் கரெக்டாக இருக்கேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும், முட்டா போயிலாடா. நீ ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறல, நியூஸ் எல்லாம் பார்க்குறது இல்லையா? இந்த லிங்க்லாம் தொடக்கூடாது, கிளிக் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்குறது இல்லையா? எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஏதாவது ஒரு லிங்க்கை தொடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. இனிமேல் எதுவும் தொட மாட்டேன்டா, கரெக்டாக இருக்கேன்டா. ஓ, இதே சொல்லு ஒழுங்கா. ஏதோ சவுண்டு கேட்குதுடா. ஆமாம்ல, எனக்கு கேட்குதுடா. உன் ஃபோனில் இருந்து தான்டா கேட்குது. என் ஃபோன். You are stuck. ta 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 ta